இந்த சரீரம் அவலட்சணமாக காணப்படும். ஏன்னா சிந்தா முழுவதும் ரத்த பிரியம் இருக்கிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பழி வாங்குற சுபாவம் இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்கா விபச்சார சிந்தை இருக்கிறது, மாம்ச சிந்தை இருக்கிறது. இவைகள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் ஆலயமாய் காணப்படுகிற உங்களுடைய சரீரமானது கெடுக்கப்படுகிறது. ஏன் சாலமோனுடைய ஜெபத்திலே அல்லது சாலமோனுக்கு கர்த்தர் சமாதானம் இருந்த சூழ்நிலை கொடுக்கிறார் என்றால், யுத்தம் வரக்கூடாது. யுத்தம் வந்தால் இவன் கை ரத்தத்தில் படியும். இந்த தேவ நோக்கமும் தேவ திட்டமும் இவன் ஆலயத்தை சாலமோன் மூலமாய் கட்டி வாங்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நோக்கம் தேவ திட்டம் அது. நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், சமாதானம் இருக்கிறது, நம்ம ஜெபிக்கிறோம், காரியங்கள் நடக்குது. இல்லையா, தேவ திட்டத்தில் நீ இணைக்கப்படுகிறாய். அதனால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டது நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால. சரி, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இப்போ ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்ளுகிறீங்க? அதான் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:26 வாசிக்கிறோம். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவன் சுத்தமாக இருக்கிறார். பைத்தியமாய் தோன்றப்படுகிற பிரசங்கங்க, விசுவாசிகளை ரட்சிக்கிறது கர்த்தர் சுத்தமாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாம் ரட்சிக்கப்படுகிறான் என்பது வேற, அவரை நோக்கி பார்க்கலாம் பிள்ளைகள் ஆகிறார்கள் என்றது வேற. ஆனால் இப்பொழுது ரட்சிப்பு எப்படி வருகிறது என்று கேட்டால், கர்த்தர் உங்களை பிரசங்கத்தின் மூலம் ரட்சிக்கிறார், விசுவாசிகள் ரட்சிக்கிறார். முடிவதை நிலைத்து நிற்பனை ரட்சிக்கப்படுவான். இது மரண பரியந்தம் இந்த வசனம் நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்டது எப்பொழுது என்ற ஒரு வருடத்தை நான் சொல்லுவேன், அதெல்லாம் விஷயம். தினமும் ரட்சிப்பு காணப்பட வேண்டும். இப்போ சாலமோனுடைய ஆலயத்தில் மகிமை வந்ததுக்கான காரணம், இந்த சூழ்நிலையெல்லாம் கட்டமைப்பாக அஸ்திவார கற்களாய் கர்த்தர் வைக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் ஏன் இது நடக்கிறது என்று கேட்டால், இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இரத்த பிரியர்கள், பல பிரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. மாம்ச பிரியம் இருக்கும், கண்களின் நிச்சயம் இருக்கும், ஜீவனத்தின் பிரியம் இருக்கும். என்ன, பிரியத்திற்கு பஞ்சமே இல்லை. ஆனால் இந்த இரத்த சம்பந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிற அனுகூலமற்ற காரியங்களை ஆவிக்குரிய மனுஷர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீதிமானுக்கு எப்பொழுதுமே துடித்து கொண்டே இருக்கும். அது நம்ம புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் வாசித்தால் 6வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டபடியினால் மனுஷன் ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷாலே சிந்தப்பட கடவுது. அதான் ஆண்டவர் சொல்ல, பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தாலே மடிவான், உங்கள் செய்கையின் பலன் உன் தலை மீது திரும்பும், வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களை எல்லா பழி வாங்குகிற சுபாவத்துக்கு விலக்கி பாதுகாக்க விரும்புகிறார். முதல்ல அது பழி வாங்குகிற சுபாவம் இருக்கும். அது கடைசியில் எதில் போய் காணப்படும் என்று சொன்னால், ரத்தம் சிந்துகிற அளவிற்கு நமக்கு ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணிவிட்டோம். ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம் பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம்